சே பார்வதி அம்மா, தப்பு செய்கிறவன் நீதிமன்றத்திலேருந்து வெளியிலேருந்து உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு நீதிமன்றத்திலே பார்க்காரு. அதையும் சேர்த்து வாயை கட்டிடணும் அப்படின்ட்டார். வாயை கட்டி வாக்கரிசி போட்டணும் அப்படின்ட்டார். வாயை கட்டி வாக்கரிசி போட்டாச்சுன்னா வாய் உதற விட மாட்டார். உதறி தானே கையெழுத்து போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிடுதான். அரசியல்வாதிகிட்ட போய் கையேந்தி எல்லா கழுதையும் ஆக்கங்கிட்ட போய் எல்லாம் பேப்பர்களை வச்சு அந்த கையெழுத்தை போட்டு தப்பிச்சு போகிறான். கையெழுத்து வாங்க தான் வெளியில் 2 கையை காலை தோளத்துக்கு போட்டு போகிறான். அதுதான் வாக்கரிசியை போடுறார். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர்லேருந்து பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் இருக்கவனுக்கு வாக்கரிசியை போட்டு அந்த செத்த பேய் பேப்பரை வச்சு வாயில் கெட்டி மந்திரத்தை எலுமிச்சம்பழம் கனியை வீசி எறிதார். மந்திரத்தில் கட்டி அந்த மந்திரத்தை அவுக்க முடியாது. எந்த கொம்பனும் அவுக்க முடியாது. கட்டியாச்சுரா. தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்பமே கட்டிட்டார். முட்டா பேலை கட்டணும்டா. மந்திரத்தில் இவனை கட்டினாத்த டெல்லி வரைக்கும் மந்திரத்தால் இவனை அரசியல்வாதியை வாயை கட்ட முடியும். அந்த பேப்பரையும் அந்த வாக்கரிசியும் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிடுவார். வாயில் உள்ள வாக்கரிசியும் செத்த பேய் பேப்பரும் அவன் டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து மந்திரத்தில் கட்டுதார். கட்டி முடித்த உடனே அடுத்தாப்புல எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிடுவார். எரிஞ்சோடனே அந்த மந்திரத்தை அவுக்க முடியாது. எந்த கொம்பனும் அவுக்க முடியாது. அப்படியே வாயை வச்சுட்டு அடி வாங்கிடுவான். அந்த அப்படியே வெளியில் நிற்கிற ஜனநாயகம் போல் ஓட்டு முத்திரை வாங்கி ஏமாற்றி செய்தான்ல, இவன் போய் அவனை அடிப்பான், கடிப்பான், குதற விடுவான். நடு ரோட்டில் கையை காலை அப்படியே பிச்சு எறிவான். அந்த மாதிரி இப்போ விடுவார். மந்திரத்தால் வாயை கட்டணும், வாக்கரிசியை போடணும், வாயை கட்டணும். மந்திரத்தில் கட்டிட்டாரா, சோழி முடிஞ்சேடா. நீதிமன்றத்திலேயும் வரும். பார்த்து போய்க்கோ. தவறுதல் செய்யக்கூடாது. நீதிமான் பூமியில் இறங்கி கணக்கு போடுறார். நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி, நீதி அரசர், நீதித்துறை 4 கணக்கில் உட்காந்துருக்காரு. கணக்கு போட்டு முடிக்கார். வானரப்படைக்கு உள்ள கணக்கு போடுறாரு. வானரப்படை இராணுவ தளபதியார் பூமியில் இறங்கி கணக்கு போடுறார். எல்லாம் சிறு பிள்ளைய கூட கடவுள் இராணுவம் வருமா, இந்த துப்பாக்கி தூக்கிட்டு வருமா, நாங்கள் பார்க்கணுமேனு சிறு பிள்ளைகள் கேட்கு. அந்த மாதிரி தப்பு செய்ததுக்கு பூமி நடத்தக்கூடாது அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கோ. சிறு பிள்ளைகளே கேட்கு. எப்போ வருவாங்க அவங்க? பூரா வெளியில் பாடலில் தள்ளி மலைக்குள்ளே கிடக்காங்க, மலங்காட்டுக்குள்ளே. சிறு பிள்ளைய சொல்லுது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் சிறு பிள்ளைகள். புரியுதா? அந்த ஆத்மா, அந்த இதயம் சொல்லுது சீக்கிரமாக வரட்டும். அவங்க துப்பாக்கி தூக்கி நிற்கணும், அரசியல்வாதியை சுடணும், எங்கெங்கே சுடணும், அங்கங்கே சுட்டு நடு ரோட்டில் செதறணும்னு அது சிறு பிள்ளைகள் கேட்கு. புரிஞ்சுக்கோ. நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி பூரா ஆணு பெண்ணு கோட்டார் பூரா கேட்டுக்கோ, வழக்கறிஞர் கேட்டுக்கோ. பார்த்து போய்க்கோ. முக்கால் சத்தியம். இன்றைக்கி வாக்கரிசியை போட்டு கட்டுதார். வாக்கரிசியை போட்டாச்சுன்னா சாப்பிட முடியாது, உதற முடியாது. அவனுக்கு காய்ச்சல் நோய் வரையில் உள்ள சாப்பாடு உணவே இறக்க விட மாட்டார். உதற விடுவார். 4 கை காலை வச்சுருக்கான். 2 கை கொடுத்தாரு. 2 கை எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆக்கிட்டான். கால் 2 உற்பத்தி ஆக்கி அப்படியே பாழாக்குதான் பூமியை. அதான் உதற விடுவார். இப்போ ஆஸ்பத்திரியில் போய் திங்க உணவு இறங்காரா. இப்போ கட்டுதாரா, மந்திரத்தில் கட்டுதாரா. அந்த மந்திரத்தில் கட்டுற கணக்கில் என்ன கணக்கு? வாக்கரிசியை போடுதார். அடுத்தாப்புல இந்த செத்த பேய் பேப்பரும் வாயில் வச்சு கட்டுதார் மந்திரத்தை. எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டார். எரிஞ்சவொடனே அந்த மந்திரத்தை அவுக்க முடியாது. எத்தனை பெரிய கொம்பனா அவுக்க முடியாதா. மோட்டா பேலை கட்டுதாண்டா. தமிழ்நாடு முதலமைச்சரை வாயை கட்டி அப்படியே குடும்பமே கட்டுதாரா. இப்போ பார் என்ன நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம்.